வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவானுடைய சுவிசேஷம், அதனுடைய 14வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்ம இங்க வாசிக்கக்கூடியது யாரை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், இயேசு என்று, ஜீசஸ் என்று அறியப்படக்கூடிய இஸ்ரேலிலே பிறந்த யாஷ்வா என்பவரை குறித்து பரிசுத்த வேதாகமம் விதமாக சொல்லுகிறது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்களோ நானோ போனோம்னா யார் இல்லாம முடியாது? யாஷ்வா இல்லாம, இயேசு இல்லாம, ஜீசஸ் இல்லாம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் நமக்கு என்ன செய்யுது? அது படிப்பிக்குது. அப்போ பிதான் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது. பிதான் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி வந்துருது. வழி இவரு, சத்தியம் இவரு, ஜீவன் இவரு. இவரை அல்லாமல் பிதாட்ட யாரும் போக முடியாது. உதாரணத்திற்கு இப்போ யாஷ்வாங்கிற ஒரு ஆளை நீங்கள் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா யாராலையும் என்ன பண்ண முடியாது? பிதாங்கிற ஒருவரிடத்தை பார்க்க முடியாது, பேச முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு வசம். அவருடைய சீஷன் அவரிடத்துல போயிட்டு பிதா பிதான்னு சொல்கிறீரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்கிறான். நியாயமான கேள்வி தான். சும்மா பிதான்னு சொல்கிறீரே, அந்த பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பார். இவ்வளவு நாள் நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு கேட்கறது தான் இல்லையா? என் பக்கத்துலேயே ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தேன், இந்த கிபியோன்னு ஒருத்தன் உண்டு, அவன் எங்கேன்னு தெரியலையப்பா அப்படின்னு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், என்ன தெரியாதான்னு கேட்குற மாதிரி அவர் ரொம்ப எளிதில் கேட்குறாரு. பிதாவை எங்களுக்கு காண்பியும்னு நீ எப்படி என்கிட்ட வந்து கேட்குற? இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ பிதா அப்படிங்கக்கூடிய ஒருவரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்கு. இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க யாரை ஆராதிக்கிறார்கள்? யாவா என்கிற தேவனை ஆராதிக்கிறார்கள். இன்னைக்கு அந்த மொழியில் நடந்த மாற்றங்கள்னால அதை யாவேன்னு சொல்றவங்க உண்டு. இப்போ யாவா என்கிற தேவனை அவர்கள் ஆராதித்து வருகிறார்கள். இப்போ நீங்கள் வெறுமனே யாவா என்பவரை ஆராதிச்சா பரலோகம் போயிடலாமா? இல்லை கடவுளுடைய பிள்ளை ஆயிடலாமான்னு கேட்டால் இல்லை. அப்படின்னா யார் ஆயிருப்பா? சவுல் ஆயிருப்பார் இல்லையா? சவுல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சவுல் நல்ல மனுஷனா? ஆமா நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். என்ன பண்ணாப்ல? அவர் கொண்ட கொள்கையில் உண்மையாக இருந்தார். தன்னுடைய இறைவனை தாண்டி வேற எந்த கடவுளை வழிபட்டாலும் அவர்களை கொண்டு குவித்து கொண்டிருந்தார். அதுல என்ன தப்பு இருந்துச்சு? இப்போ இந்த சவுல் பவுலாக மாற்றப்படக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. சவுல் எப்ப பவுலாக மாற்றப்பட்டார்? திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி கேட்டுச்சு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற ஜீசஸ் நானே, நீ துன்பப்படுத்துகிற யாஷ்வா நானே. 3 மொழியில் இப்படி பண்ணிட்டனால பேசுற வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னார்? எபிரேய மொழியில் பேசப்பட்டதுன்னு இருக்குது. அப்ப நீ துன்பப்படுத்துகிற யாஷ்வா நானே அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், பிதாவை வழிபடுவது என்பது யாஷ்வாவை துன்பப்படுத்துறதா எப்படி மாறுது? அவன் பிதாவை வழிபடுவது எப்படி யாஷ்வாவை துன்பப்படுத்துறதா மாறுது அப்படின்னா, நீங்கள் யாஷ்வாவை விட்டுட்டீங்கன்னா உங்களை பாவியாக தான் தேவன் கணக்கில் கொள்கிறார். அவ்வளவு நல்லதுதான் பண்ணியிருக்கான் இல்லையா? ஊழியம் பண்றானா இல்லையா? ஆமா ஊழியம் பண்ணான். தேவனுக்காக இறங்கி புறப்பட்டான். தனக்காக வாழல, கடவுளுக்காக தான் வாழ்றான். ஆனா கடவுள் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன கொடுக்குறாரு? நீ என்னை துன்பப்படுத்திட்டு இருக்கேன்னு கொடுக்குறாரு. என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு கொடுக்கிறார்னா, இன்னைக்கு அநேகர் யாஷ்வாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், யாஷ்வாவை புறக்கணித்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், அதனுடைய உண்மையான முகம் என்ன? நீங்கள் தேவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் யாஷ்வா இல்லாம நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவது என்பது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. யாஷ்வாவின் ஊடாக தான் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப இவரை நீங்க புறக்கணிக்க முடியாத ஒருவர்.
இப்போ உண்மையிலேயே 3 கடவுள் இருக்காங்க போல அப்படின்னு ஆயிடுது இல்லையா? 3 கடவுளா? வேதம் சொல்கிறது ஒரே ஒரு கடவுள். அந்த கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது தெளிவாகிறது. இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கடவுளை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. ஒரு பாகத்தை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி, தேவனுடைய ஒரு பாகத்தை மட்டும் நான் ஏற்றுப்பேன், அவர் எங்க இருப்பாரு, அவர் பரலோகத்தில் இருப்பாருங்கிறத ஏற்றுப்பேன், அவர் பூமியில் வந்ததை ஏற்க மாட்டேன் நீங்க சொல்றீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி யாரை துன்பப்படுத்துறீங்க? தேவனை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அதனால தான் சவுலை பவுலாக மாற்றி ஊழியம் பண்ண சொன்னதுக்கு அப்புறமா தான் பவுலை என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய சீஷனாக மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலும் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வழியை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க போறதுக்கு? தேவ சமூகத்தில் போறதுக்கு இல்லையா? தேவ சமூகத்துக்கு போனோம் அப்படின்னா முதல்ல வழியை தெரிஞ்சுக்கணும். எப்படி போனா பரலோக ராஜ்யத்திற்கு போகலாம், எப்படி போனா இறைவனுடைய அருகாமையில் போகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லூக்காவினுடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளையிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமன்ற ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை யாவுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பாருங்க, இங்க ஒருவரை பற்றி சொல்லப்படுது. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடையவனாக இருப்பான், அவருக்கு முன்பாக நடப்பான் என்றார். இங்க யாரை பத்தி பேசுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை பற்றி பேசப்படுது. ஆனால் யோவான் ஸ்நானகன் வெறும் யோவான் ஸ்நானகன் அல்ல, அவனுக்கு உள்ளாடி சில விஷயங்களை அப்படியே பிரித்து வைக்கிறார். எலியாவினுடைய ஆவி பலம் உடையவனாக இருப்பான். இந்த எலியாவினுடைய ஆவிங்கிறத நீங்க பழைய ஏற்பாட்டிலே கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? எலியாவினுடைய ஆவி என்பதை நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்த்துருப்போம். எலியான்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ட்டு. அந்த எலியா இறந்து போயிட்டான். ஐயோ, இறந்து போயிட்டாரா? பூமியில் இல்லாமல் போயிட்டான் அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? பூமியில் இல்லாமல் போயிட்டான். அப்படி இருந்தும் அவருடைய ஆவி ஒருவனுக்கு வருதுன்னா, இப்ப எலியாவுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க சிந்திக்கணும். இந்த உலகத்தில் இல்லாமல் போன ஒருவருடைய ஆவி இன்னொரு இடத்துல வருமா? அப்படி வந்துச்சுன்னா அப்ப நீங்க இப்படி சிந்திக்கணும். அப்ப பிசாசின் ஆவி ஒருத்தன் வருமா? வர வாய்ப்பு இருக்குல்ல. எலியாவின் ஆவி ஒருவருக்குள் வருகிற போது ஒரு பிசாசின் ஆவி ஒருவன்ட்ட வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். பிசாசு பிடித்தவங்கிறதே நம்ப மாட்டேங்கிறோம். பிசாசுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னா பிசாசு தான் நம்மளை பிடிச்சிருக்கு, அப்படிதானே? நம்முடைய செயல்பாடுகள் பிசாசுக்கு பிடிச்சு போயிட்டுனா பிசாசு நம்மளை பிடித்திருக்கிறதுங்கிறது உண்மைதான். பலர் இப்ப ஆவியை பரிசோதிக்கணும். எந்த ஆவியினால் நான் வழி நடத்தப்படுகிறேன் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். இப்படி வாழ்க்கைங்கிறது கோணலும் மாணலுமா போகுது, ஒரு மாதிரி சந்தோஷமா போகுது, தேவன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம என்ன தீர்மானிச்சுக்கணும்? யார் இருக்கா உள்ள? கொஞ்சம் கொஞ்சமா வேற ஏதோ ஒரு ஆவி வருது அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கணும். இங்க ஒருவர் பிறக்கிறாரு, இவர் தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்ட ஒரு நியாயம் இருக்குங்க. ஆனா எந்த ஆவி உடையவராக இருக்கிறார்? எலியாவின் ஆவி உடையவராக இருக்கிறார், எலியாவின் பலத்தை உடையவராக இருக்கிறார். அப்படிங்கிற இடத்துல தான் சந்தேகம் வருது. அப்ப எலியா யார் அப்படின்னு என்ன சொல்ல வர தெரியலையே. இப்ப எலியாவினுடைய ஆவியும் பலமும் உடையவனாக ஒருவன் இருப்பான் என்பது தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்படுது. அதோட முடியல, அவருக்கு முன்பாக நடப்பான். எவருக்கு முன்பாக? யாசுவாவுக்கு முன்பாக, தமிழில் இயேசு என்று அறியப்படக்கூடியவருக்கு முன்பாக எலியா என்பவர் நடந்து போவாராம். எந்த அளவுக்கு நடப்பாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் மட்டும் நடப்பாரா? புதிய ஏற்பாட்டில் மட்டும் நடப்பாரா? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் மட்டும் நடப்பாருன்னா எல்லா இடத்துலையும் நடப்பார். எல்லா இடத்துலையுமே எலியா நடப்பாரு. யாசுவா வருகிறார் என்றால் அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கணும்? எலியா வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. அப்ப இந்த எலியாவின் ஆவி என்பது, எலியாவின் ஊழியம் என்பது ஒரு தனித்துவமான ஒரு ஊழியம். இந்த எலியாவின் ஊழியம் உடையவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது. தேவனுக்கு முன்னாடி நீ நடக்கணும், இருதயத்தை மாத்தணும். எதை மாத்தணும்? இருதயத்தை மாத்தணும். இன்னைக்கு நம்மளுடைய இருதயங்கள் மாறி இருக்கிறதா தேவனுடைய சமூகத்தில் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். யாசுவா என்னுடைய இருதயத்தில் வரணும்னா முதல்ல என்ன மாறி இருக்கணும்? என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டு இருக்கணும் தேவனுக்காக. நிறைய பேருக்கு எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருக்கும்.
அதே பாவம், அதே சிந்தனை, அதே பார்வை, அதே வார்த்தை. ஆனால் நம்புகிறோம் நான் தேவ சமூகத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு. எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் என்ன ஆயிடுச்சு? நான் மனம் திரும்பி விட்டேன். எப்படி மனம் திரும்பினீங்க? தேவ சமூகத்தில் தேவன் எதிர்பார்ப்பது இருதயபூர்வமான ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். மல்கியா 4:5 வாசிங்க. இதோ யாவுடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். பாருங்க, ஒரு பெரிய நாள், அது பயங்கரமான நாள், அது வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். மல்கியாவில் சொல்றாரு. மல்கியா எழுதப்படுவதற்கு முன்னதாக எலியா வந்துட்டு போயாச்சு. அதுக்கு அப்புறமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது. என்னன்னு? தேவனுடைய பெரிய நாள் வருவதற்கு முன்னதாக நான் யாரை அனுப்புவேன்? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். எலியா தீர்க்கதரிசி தான் உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயாச்சுல்ல. எப்படி மறுபடி எலியா தீர்க்கதரிசி அனுப்ப முடியும்? அப்ப எலியா தீர்க்கதரிசி எங்க தான் இருக்காரு? எலியா தீர்க்கதரிசியால மேலே போக முடியும், கீழே வர முடியும்னா எலியா தீர்க்கதரிசி யாரு? மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பைபிளில் நிறைய தீர்க்கதரிசி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்படி இருக்க எலியா தீர்க்கதரிசி மட்டும் ஏன் வந்துட்டு போறாரு? அப்ப எலியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்து கொண்டிருக்கிறவர்களாய் 1640 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் வாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடனே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து. இந்த இடத்துல ஒரு 2 சாட்சிகளை பற்றி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பேசு. வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சான்னு கேட்டா இல்ல. ஏன் நிறைவேறலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுடைய வருகை ஒரு முறை இல்லை. மெஸ்ஸியா வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. தேவகுமாரன் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக பாவமற்றவராக மரியாளுடைய வயிற்றிலே ஒரு சரீரம் ஏற்படுத்தப்பட்டது. அதில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்ட தேவன் எல்லா மெஸ்ஸியாவுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்டாரான்னு கேட்டா இல்ல. எல்லா தேவகுமாரனுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாட்டான்னு கேட்டா இல்ல. எல்லா மனுஷகுமாரனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்டாரா? இல்ல, இன்னும் இருக்கு. அதை எப்ப நிறைவேற்றுவார் அப்படின்னா, அது அந்த பெரிதும் பயங்கரமான நாள் மறுபடியும் வருகிறதாக இருக்கிறது. மறுபடியும் யாசுவா என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு கடந்து வருவார் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது. இப்ப அவர் வந்து சில தீர்க்க தரிசனம் அவர் அரசாளுவார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் பூமியில் கடைசியாக வந்தபோது அவர் அரசாண்டாரா? இஸ்ரேலில் அவர் அரசாண்டாரா? இல்லை. அப்போ அவர் எப்பொழுது அரசாளுவார்? அந்த தீர்க்க தரிசனம் எப்போ தான் நிறைவேறும்? மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்ட பிற்பாடாக தான் அவர் இந்த உலகத்தை அரசாளுகிறவராக வருவார். அப்போ இன்னும் தீர்க்க தரிசனங்கள் எஞ்சி இருக்கு. இப்போ தீர்க்க தரிசனங்கள் எஞ்சி இருக்கிற போது, யாசுவா திருப்பி வர இருக்கிற போது எலியாவும் வந்தாக வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல மரியாளுடைய வயிற்றில் வரும்போது எலியாவாக யார் அனுப்பி விட்டாரு? யோவான் ஸ்நானகனை அனுப்பி விட்டாச்சு. இப்போ மறுபடி அவர் 2வது முறை இந்த உலகத்தில் வருகிற போது அங்கே யார் தேவைப்படுது? அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு எலியா தேவைப்படுது. அப்போ 2 சாட்சிகளை அவர் அனுப்புகிறார். அந்த 2 சாட்சிகள் ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஊழியம் செய்யக்கூடிய அளவு காலம் எப்படி குறிப்பிட்டிருக்குன்னா 1260 நாட்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படும். வேதம் முழுக்க அநேக இடங்களில் அந்த 1260 நாட்களை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 42 மாதங்கள் 3.5 வருஷங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 42 மாதம் நீங்கள் எடுத்தாலும் பைபிளில் பல இடங்களில் இந்த 42 மாதங்களை நம்ம வாசிக்க முடியும். 3.5 வருஷம் நீங்கள் எடுத்தாலும் பைபிளில் பல இடங்களில் இந்த 3.5 வருஷங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். இதெல்லாம் பைபிளுக்கு பிடிச்ச நம்பருங்கிற மாதிரி 3 42 1260 இதெல்லாம் திருப்பி திருப்பி வரக்கூடிய எண்கள்.
இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, 1260, அதாவது 7 என்பது முழுமை, அதில் நேர் பகுதியாக பிரித்தீங்கன்னா மிருகம் அதற்கான வேலையை பார்க்குது, நேர் பகுதியில் அவருடைய சாட்சிகள் அவருக்கான வேலையை பார்க்குது. சாட்சிகள் அதற்கான வேலையை பார்த்து முடித்த பிற்பாடு அவர்களை என்ன பண்ணுறாங்க, கொலை செஞ்சிடுறாங்க இல்லையா. 3.5 நாட்களுக்கு பிற்பாடு அவர்களை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, உயிரடைகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எப்படி தேவன் 3 நாட்கள் கல்லறையில் இருந்துவிட்டு 3 நாட்களுக்கு பிற்பாடு இந்த 3.5 கடந்து அவர் உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள பிரவேசித்து ஜீவனை அடைகிறாரோ, அதுபோல இந்த சாட்சிகளும் 3.5 நாட்களுக்கு பிற்பாடு தான் என்ன செய்து அது ஜீவனை பெறுவதாக வேதவசனம் நமக்கு குறிப்பிடுது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை போல எலியாவின் ஊழியம் நிறைவடையலை. இன்னும் எலியா இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் பரலோகத்தில் இருக்காருன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? தேவன் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் இல்லையா? அப்போ வழி ஆயத்தம் பண்ணுகிற போது அவருக்கு பரலோகத்தில் என்ன வேலை? அப்படித்தானே. தேவனுக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற போது அவருடைய வேலை எங்கேயா இருக்கும்? 1260 நாட்கள் அவர் எங்க இருக்கணும்? வழி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கணும். தேவன் வருவதற்கு முன்னாக யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வழியை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப யாசுவா வரப்போகிறார் என்று சொன்னால் எலியாவின் ஊழியம் எங்கு நடந்து கொண்டிருக்க வேண்டும்? பூமியில அது நடந்து கொண்டிருக்கணும். அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? அது இருதயத்தை மாற்றக்கூடிய ஊழியமாக இருக்குது. அது இருதயத்தை மாற்றுகிறதோடு தேவனுக்கு முன்னதாக நடக்கிறதோடு எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடையதாக இருக்கிறது. இப்ப இன்னைக்கு எலியாவினுடைய ஆவி எத்தனை பேரை வழி நடத்துதோ அவங்களுடைய இருதயம்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? அது தேவனுக்கு நேராக மாற்றப்பட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு எலியாவின் ஆவி நம்மளை வழி நடத்துதான்னு தான் நமக்கு தெரிய மாட்டேன். அப்படிதானே? எந்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறோங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. தேவனுக்குரியவர்கள் யோவான் ஸ்நானகர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாருங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு யோவான் ஸ்நானகன் எப்பவாவது யாசுவாவுக்கு எதிராக பேசினாரா? அவருடைய பாதரட்சியை இந்த வார கூட நான் கலத்துவதற்கு என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார். எலியாவினுடைய ஊழியம் என்பது தேவனை மிஞ்சியது இல்லை, தேவனுக்கு உட்பட்டது. தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது தான் அவனுடைய வேலையா இருக்கு. யோவான் ஸ்நானகர் தான் எலியா என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் ஒருபோதும் சொன்னதில்லை. யோவான் ஸ்நானகன் சொல்லல. யாரு சாட்சி கொடுத்தார்? தேவன் சாட்சி கொடுத்தார். இவர் தான் என்னது, வருவேன்னு சொன்ன எலியா வந்துட்டாருப்பா, நீ விசுவாசிக்கிறன்னா இவர் தான் அந்த எலியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அவருடைய ஊழியத்தை ஏதோ ஒரு இடத்துல நிறைவேற்றிட்டு போறதான் யோவான் ஸ்நானகனுடைய வேலையும் சரி, எலியாவினுடைய வேலையும் சரி. ஆனால் எலியாவை பகைத்தால் இங்கே பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. மொட்டத்தலையா ஏறிப்போன்னு சொன்ன போது என்ன ஆகி போச்சு? காட்டிலேருந்து கரடி வந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம இப்போ ஒரு வேளை கரடி தான் பக்கத்தில் காடே இல்லையா, எப்படி கரடி வரும்னு யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் கரடி வேற ரூபத்தில் வரும், அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா? இப்போ தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஊழியர்களை, தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் தேவனுக்குரியவர்களாக நம்ம மாற முடியும் இல்லையா? இப்போ யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிடுறாங்க? கொலை செஞ்சிடுறாங்க. இப்போ யாசுவா திடீர்னு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஏரோது ராஜா நினைக்கிறார், யோவான் ஸ்நானகன் உயிர் தெழுந்துட்டானோ அப்படின்னு நினைக்கிறார். யோவான் ஸ்நானகன் தான் உயிர் நான் வேற இவனை கொன்று போட்டனே, அவன் தான் உயிர் தெழுந்து இந்த அற்புதங்களை எல்லாம் பண்றானோ, இல்லைனா இவன் எலியாவா இருப்பானோ, இல்லைனா பூர்வ காலங்களில் இருந்த ஏதாவது தீர்க்கதரிசியினுடைய ஆவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கலக்கமிட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யாசுவாவும் கூட தன்னுடைய சீஷர்களை பார்த்து இந்த ஜனங்கள் எல்லாம் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற போது சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் கண்ணு முன்னாடி வாழ்ந்தவன், அப்படித்தானே? ஆனால் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் எலியாவினுடைய வாழ்க்கை முடிவுறுவதில்லை. எலியா டக்கு டக்குன்னு திருப்பி வருவார், இவனை இப்போதான் கொண்டு போட்டிருக்கோம், மறுபடியும் இங்க கூட வந்திருக்கலான்னு அவங்க நம்புறாங்க இல்லையா? அதனாலதான் சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்றும், யோவான் ஸ்நானகனும் யாசுவாவும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரு யார்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார்? அப்ப சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அங்க கொண்டு போட்ட உடனே அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? யோவான் ஸ்நானகன் மறுபடியும் வந்திருப்பானோ அப்படிங்கிறத நினைக்கிறான். ஏன்னா எலியாவின் ஆவிக்கு மட்டும் முடிவே இல்லை, அது நிரந்தரமாக இருக்கிறது. அதனுடைய ஊழியம் நிறைவேறும்படி அது என்ன செய்யாது? இளைப்பாறுதல் அடையாது. என்ன அடையாது? இளைப்பாறுதல் அடையாது. ஆனால் நீங்களும் நானும் செத்துட்டோன்னா எங்கே போயிடுறோம்? இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயிடுறோம். ரெண்டுக்கு ஆவிக்கும் இதுதான் இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்போ இப்போ கேள்வி என்ன வருது தெரியுமா? தேவன் இல்லாமல் யாரும் எங்கே போயிட முடியாது? பரலோக ராஜ்யம் போயிட முடியாது இல்லையா? யாசுவா இல்லாமல்
யாரும் பரலோக ராஜ்யம் பெற முடியாது. எலியா எப்படி போனார்? யாசுவா இல்லாமல் யாராலும் பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று சொல்லுகிறது. என்னை அல்லாமல், என்னை விட்டுட்டு யாரும் போயிட முடியாது அப்படின்னு சொல்லுது. அவர் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஆனா இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, எலியா எப்படி பரலோகத்துக்கு போனார்? கரெக்ட் தானே? எலியா எப்படி போனாரு? யாசுவா இல்லாமல் போயிட முடியும்னா பைபிள் எதற்காக சொல்லுகிறது? பரலோகத்தில் ஏறினவரும் இறங்கினவரும் இவர் மட்டும்தான் அப்படின்னு எப்படி சொல்லுது? யாசுவாவினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியும், அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதானே எலியா மாதிரி. அப்படிதானே? முகமது நபி எப்படி போயிருப்பாரு? அப்படிப்பா முகமது நபியா? முகமது நபி போயிருக்காருன்னு சொல்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? முகமது நபி எங்க போனாரா? அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறான். முகமது நபி யாரு? இஸ்லாம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. அந்த மதத்தினுடைய இறை தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் யாரு? முகமது நபி. நீங்க எல்லாம் குரான் நமக்கு உண்மையிலேயே பிடிக்கணும். ஏன் தெரியுமா? குரானை படிக்கிற போது யாருக்கு எரிச்சல் வரும் தெரியுமா? குரானை உண்மையாக படிக்கிற போது இஸ்லாமியர்களுக்கு தான் வெறுப்புறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் தெளிவாக பாருங்கள். தௌரத் அப்படிங்கிற வார்த்தை, தோரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தோரா என்கிற வார்த்தை 18 முறை இடம்பெறுது. எங்க? குரான்ல. இன்ஜூல், இன்ஜூல் என்பது சுவிசேஷங்கள், சுவிசேஷங்கள் என்கிற வார்த்தை 12 முறை இடம்பெறுது. சாபூர், சங்கீதம் 3 முறை அங்க என்ன செய்து இடம்பெறுது. ஈசா யாரு? நீங்கள் சொல்லக்கூடிய இயேசு அல்லது யாசுவா என்பவர் 25 முறை ஒரு பேரே குறிப்பிடப்படுது. 34 முறை மரியம் என்கிற வார்த்தை வருது. மரியம் யாரு? மரியாள். மரியங்கிற வார்த்தையே 34 முறை வருது. மூசா, மூசா யாரு? நம்ம மோசஸ். 136 முறை மோசே 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 என்று மோசேனுடைய பெயர் வருது. நம்மளும் நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஆபிரகாம், இப்ரகாம் அப்படிங்கிறவர் 69 முறை இப்ரகாம் அப்படிங்கக்கூடிய பெயர் அங்க பதிவு செய்யப்படுது. நீங்களும் நானும் சொல்லக்கூடிய தாவீது, தாவூத் அப்படிங்கிறவர் 16 முறை குரான்ல அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் சொல்லக்கூடிய சாலமோன் அங்க 17 முறை குறிப்பிடப்படுது. இதெல்லாம் பெரிய நம்பரா இருக்கா? அவர்கள் சொல்லக்கூடிய முகமது நபி வெறும் 4 இடத்துல தான் பெயர் குறிப்பிடும். இப்ப இது யாருக்கு மதம் எனக்கு புரிய மாட்டேங்குது. முகமது நபி என்கிற பெயரே ஒட்டுமொத்த குரானில் 4 முறை வருது. அந்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா யாசுவானுடைய பேர் 25 முறை வருது. பெயர் அவரை பற்றி வருவது பல புத்தகங்கள் குரான்லேயே. அவருடைய பெயர் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதே 25 இடத்துல இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆள் என்ன சொல்றான் தெரியுமா? முகமது நபி எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. கேள்வி எப்படி வருதுன்னா, முகமது நபி பரலோகத்துக்கு போனார், எலியா பரலோகத்துக்கு போனார்னா இந்த வசனம் பொய்யாயிருது. ஏன்னா யார் இல்லாம போக முடியாது. நீங்க யாசுவா இல்லாமல் நீங்கள் எங்க போயிட முடியாது? பரலோகத்துக்கு போயிட முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. இப்ப யாசுவா பிறந்த அப்புறம், அதாவது இயேசு பிறந்த அப்புறம் தானே முகமது நபி பிறந்தாரு. அப்ப அவருக்கும் இந்த வசனம் பொருந்தும் இல்லையா? அப்படிதானே? எலியாவை கூட நம்ம எப்படி ஏத்துக்கலாம்? அதாவது பிறக்க முன்னாடி போயிட்டாரு, அது பைபிள்ல பார்ப்போம். பிறக்க முன்னாடி போயிட்டாருன்னு கூட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா முகமது நபி எப்ப பிறக்கிறாரு? அதுக்கு அப்புறம் பல 100 ஆண்டுகள் கழித்து தான் முகமது நபிங்கிறவரே பிறக்கிறார். பிறந்த முகமது நபி இந்த வசனத்துக்கு உட்பட்டவர் என்று சொன்னால் அவர் யாரை ஏற்றுக்கிட்டா தான் போக முடியும்? யாசுவாவை ஏற்றுக்கிட்டா தான் போக முடியும். இல்லாம அவர் போயிட்டேன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு, அவர் போனது பொய்யா இருக்கணும், இல்லைன்னா வசனம் பொய்யா இருக்கணும். அப்படிதானே? அப்ப உண்மை என்னவா இருக்கும்? எனக்கு இந்த இஸ்லாமியர்கள்ட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனால், என்கிட்ட பல பேர் பேசுகிறவங்க, யார் நீங்கள் நார்மலாக ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தாலே அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குரான் இருக்கு நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. பைபிள் யாசுவாவை யார் என்று சொல்லுது? அவரை மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லுது இல்லையா? அவரை மெஸ்ஸியான்னு சொல்ற ஒரு வசனத்தை எடுங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு யாசுவா, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாருங்க, தேவனை பார்த்து எல்லாரும் மெஸ்ஸியான்னு சொன்னாங்க, ஒரு நியாயம் இருக்கு. குரான் அவரை பார்த்து மெஸ்ஸியான்னு சொல்லுது. குரான் என்ன சொல்லுது? அவரை மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லுது. குரானுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 171வது வசனம் இப்படி சொல்லுது. நான் அதை வாசிக்கிறேன். வேதத்தை உடையோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் அளவு கடந்து செல்லாதீர்கள்.
அல்லாவை பற்றி உண்மையை தவிர கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா அல் மஷீக் அப்படின்னு இருக்கு. அல் மஷீக் என்றால் என்னன்னு அர்த்தம் தெரியுமா? மெஸ்ஸியா என்ற அர்த்தம். அதோட முடியல, அல்லாவின் தூதர் தான். யார் தான்? அல்லாவின் தூதர் தான், அல்லாஹ்வுடைய தூதர். சரி, அதோட முடியல, இன்னும் அல்லாவின் வாக்காக இருக்கிறார். யாரா இருக்காரு? அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கிறார். இப்போ இஸ்லாமியரிடத்தில் அவருடைய குர்ஆன் சொல்லுகிறபடி ஈசா யார் என்கிற கேள்விக்கு 3 விடயங்கள் இருக்கு. ஒன்று, அவர் யாரா இருக்கிறார்? ஈசா என்பவர் அல் மஷீக், மெஸ்ஸியாவாக இருக்கிறார். அல் மஷீக்காக இருக்கிறார். நானும் மெஸ்ஸியாங்கிறேன், நீயும் மெஸ்ஸியாங்கிற, ரைட்டு. இப்போ ரெண்டாவது, அவரை என்னன்னு சொல்லப்படுது? அவர் இறைவனுடைய தூதராக இருக்கிறார். இது பிரச்சனை இல்லை, குர்ஆன்ல பல பேரை இறைவனுடைய தூதர்னு சொல்லியிருக்கு. ஆனால் குர்ஆன் முழுக்க வாசியுங்கள், ஒரே ஒருவரை மட்டும்தான் அல்லாவின் வாக்காக இருக்கிறார், தேவ வார்த்தையாக இருக்கிறார். நம்ம பைபிள் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமான போது அது யாஷுவான்னு சொல்றோம். குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாவின் வாக்காக இருக்கிறார், அல் மஷீக்காக இருக்கிறார், மெஸ்ஸியாவாக இருக்கிறார். இப்ப ஆகமத்தில் அதை படிச்சானா இப்ப யாரை ஏத்துக்கணும்? இப்ப நான் இப்படியே கேட்கிறேன், இப்ப முகமது நபியை பத்தி அதே குர்ஆன் பேசுது. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அல் மஷீக்காக இருக்கிறார், மெஸ்ஸியாவாக இருக்கிறார்னா நாங்க முரண்படலாம். அப்படி இல்லையே. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் இறைவனுடைய வாக்காக இருக்கிறார்னா அவரை இறை தூதரா நானே ஏற்றுக்கிறேன். அப்படி இல்லையே. குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி தரல? அதை பற்றி நமக்கு சொல்லி தரல. மாறாக அது கலிமத்துல்லாஹ்னு சொல்லுது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு யாரை சொல்லுது? என்னுடைய யாஷுவாவை அது சொல்லுது. அப்ப நான் இந்த குர்ஆன் முழுக்க வாசித்து பார்த்து யாரை பின்பற்றுவது? முகமது நபியை பின்பற்றுவதா இல்லை ஈசாவை பின்பற்றுவதா? 2 பேரும் இறை தூதர் என்று சொல்லி நீங்கள் நிறுவுறீங்க. ஆனால் இவங்க 2 பேர்ல நான் யாரை பின்பற்றினால் அல்லாஹ்வினிடத்தில் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இவங்க 2 பேர்ல யாரை உண்மையில் பின்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆனை வாசிக்கணும். யார் குர்ஆன் தந்தாலும் வாங்கணும். வாங்கி என்ன பண்ணணும்? குர்ஆனை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும். முகமது நபி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் முகமது நபி எப்படிப்பட்டவராக இருக்கணும்? எடுத்தோடனே பரிசுத்தமாக இருக்கணுங்கிறாங்க. எங்க நீங்கள் எப்படி சொன்ன எப்படிங்க? முகமது நபி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ கேள்வி என்னன்னா, முகமது நபி பரிசுத்தமாக இருந்தாரா? அதை நீங்களும் நானும் கதை விடக்கூடாது, குர்ஆன்லேருந்து தான் பேசணும். அவர் பரிசுத்தமாக இருந்தார். குர்ஆன் என்ன சொல்லுது? இப்போ குர்ஆனுடைய 47வது அத்தியாயம் அவருடைய 19வது வசனம் இப்படி சொல்லுது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஆகவே நிச்சயமாக அல்லாவை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. யாருக்கு சொல்லப்படுது? முகமது நபிக்கு சொல்லப்படுது. ஆகவே நிச்சயமாக அல்லாவை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் முகங்கண்கள் காண ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மன்னிப்பு தேடுவீராக. அன்றியும் உம்முடைய நடமாட்ட தலத்தையும் உங்கள் தங்கும் இடங்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் நேரடியாக முகமது நபிகிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, அதை நானும் ஏத்துக்கிறேன். ஏன்? அரபு மொழியில் இங்கு தேவன் என்று வருவதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தான் அங்க பைபிள்ல வருது. அதனால அல்லாஹ் என்பது இறைவன் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ் என்பவர் அல் யா என்பதுதான் எங்களுடைய கொள்கை. யா என்பவர் தான் அந்த தேவன். அப்போ இங்க இருக்கக்கூடியது நிச்சயமாக அல்லாவை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும், எப்படி? உனக்க பாவத்திற்காகவும். அடுத்த வார்த்தை அங்க எப்படி இருக்குன்னா, முஹ்மீன்களான விசுவாசிகளான ஆண்கள் பெண்களுடைய பாவத்திற்காகவும் பாவ நிவர்த்தியை தேடுவாயாக. எப்படி? ஏன் நீ பாவி பயலா இருந்துட்டு எப்படி பரலோகம் போன? சரி இருக்கட்டு, நீ பாவியா இருக்க, உனக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? உன் பாவத்திற்கு நிவாரணத்தை நீ தேடுன்னு அல்லாஹ் சொன்னார். எப்போது நீ தேடுனியா? அடுத்து பாருங்க, குர்ஆனுடைய 48வது அத்தியாயம் அதனுடைய 2வது வசனம். அல்லாஹ் நேரடியாக சொல்லாச்சு திருந்துன்னு. திருந்த மாட்டேங்க. அடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க, 48:2 அந்த 2வது வசனம் இப்படி சொல்லுது. உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும், யாருக்காக? உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும் பிந்தையவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருள் கொடையை பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும்
அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுக்குறாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீ முன்னாடி செஞ்ச பாவம், இனி செய்ய போற பாவம், இதை அல்லாஹ் மன்னிக்கணும்னா நீ இதெல்லாம் செய்யன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பிரசங்கம் கொடுக்குறாரு. அது மன்னிப்பேன்னு இல்லை, இங்கிலீஷ்ல என்னன்னா மே அப்படிங்கிற வார்த்தை வரும். ஒருவேளை அவன் மன்னிக்கலாம், அதுக்காக நீ இதெல்லாம் செய் அப்படிங்கிறது. இது யாரு? அல்லாஹ்வுடைய இந்த முகமது நபியினுடைய பாதி வாழ்க்கையில். பாதி வாழ்க்கைன்னு என்ன? மொத்தம் ஒரு 30 வருஷம் வாழ்றீங்கன்னா பாதியில் மறுபடி பேசுறாரு. டேய், உனக்கு முந்தின பாவத்தையும் நான் மன்னிக்கணும், பிந்தின பாவத்தையும் மன்னிக்கணும், அதுக்காக நீ என்ன பண்ணு, இதெல்லாம் பண்ணுன்னு அறிவுரை சொல்றாரு. அல்லாஹ்வுடைய இறுதி நாட்கள் முடிஞ்சு போச்சு. அவருடைய கடைசி வாசகம் நான் வாசிக்கிறேன். குர்ஆனுடைய 110வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு தக்பீக், அதாவது துதித்து செய்வீராக, மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக, நிச்சயமாக அவன் தப்பாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். புரியுது இல்ல? முகமதை கூப்பிட்டு, டேய் தயவு செஞ்சு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு. ஏன்னா அவர் பாவ மன்னிப்பு கொடுப்பேன்னு சொல்லல, பாவ மன்னிப்பு கோருதலை அப்படின்னா என்னது? பாவ மன்னிப்பு கேட்கிறத அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். முகமதுக்கு கடைசியாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இது. அந்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? தயவு செஞ்சு பாவ மன்னிப்பு கேள்றா, தயவு செஞ்சு பாவ மன்னிப்பு கேள்றா. இப்ப ஒருவர் வாழ்க்கையின் துவக்கத்தில் பாவியாக இருப்பது தப்பு இல்ல, ஒருவர் வாழ்க்கையின் பகுதியில் பாவத்தோடு இருப்பது தப்பு இல்ல. வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் குர்ஆன் சொல்லுகிறது முகமது நபியினிடத்திலே பாவம் இருந்தது என்று சொல்லி. அந்த பாவத்திற்காக இறுதி வரைக்கும் அவருக்கு சொல்லப்பட்ட அறிவுரை, அல்லாஹ்விடத்தில் கேள், அல்லாஹ்விடத்தில் கேள், அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பார். நீ ஏன் பாவ மன்னிப்பு கேட்கல? ஏன் குர்ஆன் முழுக்க ஒரு இடத்தில் கூட உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இல்லை, ஒரு இடத்தில் கூட முகமது நபி பரிசுத்தர் இல்லை. கடைசி வரைக்கும் முகமது நபி இடத்தில் பாவம் இருக்கிறது. எப்படி ஒரு பரலோகத்துக்கு போனாரு? நம்ம பைபிள் தான் சொல்லுது பாவத்தோடு பரலோகம் போயிட முடியாதுன்னு. முகமது நபி எப்படி கிளம்பி போயிட வேண்டியதான் எப்படி? ஆனா குர்ஆனில் ஒரு இடத்தில் கூட முகமது நபி பரலோகத்துக்கு போனதா இல்லை. குர்ஆன்ல ஒரு இடத்தில் கூட முகமது நபி பரலோகத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு இல்லை. ஆனா நம்மால சொல்றான், எலியா போனாரு, முகமது நபி போனாரு, அது போலதான் யாஷ்வா போனார். யாஷ்வா போனாருன்னு ஏன் பைபிள் மட்டும் இல்ல குர்ஆனும் சொல்லுது. எது சொல்லுது? யாஷ்வா போனாருன்னு ஏன் வேதம் மட்டுமல்ல குர்ஆனும் சொல்லுது. ஆமா ஆமா யாஷ்வா போனாருன்னு. இப்ப கேள்வி என்ன ஆயிருதுன்னா, முகமது பாவமுடையவராக இருக்கிறார்னு குர்ஆன் சொல்லிரு. பாவமுடையவர் எப்படி இறை தூதராக இருக்க முடியும்? பாவத்தோடு ஒருவர் எப்படி இறை மக்களை வழி நடத்திட முடியுங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நம்ம பைபிள் அதுக்கு தான் ஒரு கேள்வி கேட்கும், குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும். அப்ப ஒரு பாவி இன்னொரு பாவியை வழி நடத்திட முடியுமாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அப்ப குர்ஆன் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் ஆராய்ந்தாலும் கூட என் தேவனை அந்த வேதம் மறுதலிக்கவில்லை. அது மெசியா என்று ஏற்றுக்கொள்கிறது, அது பாவமற்றவர் என்று ஏற்றுக்கொள்கிறது, அது அல்லாஹ்வுடைய வாக்கு என்பதை, தேவனுடைய வசனம் அவர்தான் அந்த தேவ வார்த்தை என்பதையும் என்ன ஏற்றுக்குது? அந்த குர்ஆன் ஏற்றுக்கொள்கிறது. அப்படி இருக்க ரோமருடைய புஸ்தகம் 6:23 நீங்கள் வாசிக்கிற போது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய யாவாகிய யாஷ்வா மேசியாவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, நம்முடைய வேதாகமம் இப்படி சொல்லுது, ஒருத்தன் பாவம் செஞ்சிருந்தா அவனுடைய முடிவு என்னவா இருக்கும்? அது மரணம் தான். ஆனா கிருபை நீங்க பெறணும்னா எங்க தான் வரணும்? யாஷ்வா மேசியாவினிடத்துல தான் வரணும். முகமது நபிக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைத்திருக்கும். அல்லாஹ் சொன்னது போல பாவ நிவாரணம் என்ன என்பதை அவர் தேடி இருந்தார்னா, அந்த காலகட்டத்தில் பாவ நிவாரணம் ஒன்றுதான், அது யாஷ்வாவை ஏற்றுக்கொள்வது என்பது புரிந்திருக்கும். ஆனா அப்படி செய்யல. இறுதி வரைக்கும் குர்ஆன் பதிவு பண்ணுகிறது, பாவத்திலிருந்து வெளிவர முயற்சி செய் என்று சொல்லி. இறுதி வரை குர்ஆன் பதிவு செய்யவில்லை அவர் பரிசுத்தர்னோ இல்ல பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டார்னோ என்ன பண்ணல, அது சொல்லவே இல்லை. ஆனா அதே குர்ஆனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 45-48 மட்டும் நம்ம வாசிக்கலாம். அதுல என்ன இருக்குன்னா, மலகுகள் கூறினார்கள், தேவதூதர்கள் இருக்காங்கல்ல, மலகுகள் கூறினார்கள், மரியமே நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு நன்மராயை கூறுகிறான். அதாவது தேவ வாக்கை, தீர்க்க தரிசனத்தை கூறுகிறான். என்ன கூறுகிறான்னா, அதன் பெயர் அல் மஷீக், அதாவது மெசியான்னு சொல்றோம் இல்லையா, அதன் பெயர் மரியாளுக்கு சொல்லப்படுவது. உனக்கு ஒரு வார்த்தையின் ஊடாக கடவுள் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தி என்னன்னா, ஒருவர் உன்னிடத்தில் பிறக்கிறார், அவர் பெயர் மெசியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர்
மெஷிக், அல் மெஷிக் என்றால் மெஸ்ஸியா என்ற அர்த்தம். பாருங்க, மரியமின் மகன் ஈசா என்பதாகும். பேரையும் கொடுத்துட்டார். எப்படி நமக்கு யாசுவான் கொடுக்கிறாரோ அதே மாதிரி மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். அடுத்து, மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும்போது பால்யம் தாண்டி முதிர்ச்சி அடைந்த பருவத்தில் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடையவராக சான்றோர்களில் ஒருவராக அவர் இருப்பார். மரியம் கூறுறார். இப்ப மரியம் திருப்பி பதில் பேசுறார். என் இறைவனே, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு அவன் கூறினான், தேவதூதர் கூறுறான், அதற்கு அவன் கூறினான், அப்படிதான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான், உடனே அது ஆகிவிடுகிறது. புரியுது இல்லையா? மரியாள் கேட்கிறாரு, ஒரு ஆம்பளையும் என்ன தொடல, அப்ப எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? அல்லாஹ் அப்படிதான், தேவன் அப்படிதான், அவர் ஆகுக என்று சொல்லுகிறார், அது ஆகிவிடுகிறது அப்படின்னு வழக்கம் வருது. நம்ம இதை எதுக்கு வாசித்தோம்னா, அது தெளிவா என்ன தெரியுமா? யாசுவா பாவியானவர் சொல்லல, அவர் நல்லொழுக்கமுடையவர், அவர் கண்ணியமிக்கவர். ஆனா முகமது நபி பாவின்னு சொல்லுது. இவனை யாரை பின்பற்றணுங்கிற கேள்வி எழுந்துருதா இல்லையா? இன்னும் பாருங்க, அதுல இன்னொரு வசனம் 19:19, நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதர், பரிசுத்தமான புதல்வராக உமக்கு அளிக்க என்று கூறினார். அதாவது என்னன்னா, அந்த குழந்தையை பற்றி சொல்லுகிற போது பரிசுத்தமாக புதல்வராக உம்மை அளிக்க என்று கூறினார். அல்லாஹ் சொல்றாரு, பரிசுத்தமான புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை பற்றி அங்கு சொல்லப்படுது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிள்ளை எங்க பைபிள்ல எப்படி சொல்லப்படுதோ அவர் பரிசுத்தமானவர், அவர் கண்ணியம் மிக்கவர், நல்லொழுக்கம் மிக்கவர், அவரிடத்தில் பாவம் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு நான் அவரை பின்பற்றணுமா முகமது நபியை பின்பற்ற? ஒரே குர்ஆன்ல ரெண்டு இருக்கு, ஒருவர் பாவியான தூதர், ஒருவர் பரிசுத்தமான தேவதூதர். நான் யாரை பின்பற்றுவது? இவர் மரித்து போனார்னு குர்ஆன் சொல்லுது, இவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்னு குர்ஆன் சொல்லுது. எடுத்துக் கொள்ளப்பட்டவரை பின்பற்றுவதா, மரித்து போனவரை பின்பற்றுவதா? இவரிடத்தில் பாவம் இருக்கிறது முகமது நபி இடத்தில் சொல்லுது, இவர் பரிசுத்தவான், பாவத்தை அறியாதவர் சொல்லுது. நான் இப்ப யாரை பின்பற்றுவது? இவர் இறைவனின் வாக்கு என்று சொல்லுது, இறைவனுடைய வாக்கால் உருவானவர் சொல்லுது. எப்படி ஆகும் கேட்கும்போது அல்லாஹ் அப்படிதான் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும், அவ்வளவுதான் விஷயம் இல்லையா? இப்ப நம்மால பலர் நினைச்சுக்கிட்டான், பரிசுத்த ஆவி எப்படி ரிசர்ச் பேப்பர் எழுதுவான், பரிசுத்த ஆவி எப்படி மரியாள் இடத்தில், அவ்வளவுதான், ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும். தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா வேதங்களும் உயர்த்தி பிடிக்கக்கூடியது ஒரு தேவனை, அவர்தான் மெசியா, அவர்தான் யாசுவா. அல்லேலூயா. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் பின்பற்றோம். ஆனா இங்க இருந்துட்டே சிலர் என்ன தெரியுமா, இஸ்லாமை பார்த்து ஒரு அச்சம். நம்மால் இஸ்லாமா மாறுறதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும் நினைக்கிறீங்க? நம்மள்கிட்ட ஒரே தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோடனே ஆமா ஒரே தேவன், அவன் என்ன சொல்லுவான், ஒரே தேவன். நீங்கள் எபிரேயத்தை தான் பார்க்கணும், அவருடைய பெயர் யா அப்படின்னு சொன்னோடனே ஆமா யா, ஒரே தேவன், யா எல்லாம் ஒரு கூட்டா இருக்கு, அப்படியே மாறிடுவான். எப்படி? இந்த அனுபவம் இருக்கு, எல்லாம் கரெக்டா வருது, அப்ப ஏன் நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அப்படியே போயிடுவோம். ஆனால் நீங்கள் கரெக்டா வாசித்தீங்கன்னா, சிலர் இப்படியே சொல்றது, பைபிள் பொய்யுங்க, 3 கடவுள்னு சொல்லுதீங்க, ஒரே கடவுள் தாங்க உண்டு, அதனால நாங்கள் இஸ்லாமை மாறிட்டோம். அவன் அப்படிதான் பேசுவான், அது எப்படி 3 கடவுள் ஒரே கடவுள் தானே உங்க பைபிளே சொல்லுது, உடனே நம்ம மாறிட்டு போயிடுவோம். கதை என்ன, அந்த ஒரே கடவுள் யாருங்கிறது தான் கடவுள், அது யாசுவா என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. அப்ப அதை அறிந்து கொள்கிற போது என் தேவன் பரிசுத்தவான் என்று சொல்லி நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், அறிந்து கொள்வோம். வாசிக்கலாம் வேதத்தில், எபிரேயருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நீங்களும் நானும் ஏன் யாசுவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் இருந்த பாடு அவருக்கு இருந்துச்சு. இந்த உலகத்தில் அவர் வந்தபோது அவருக்கு எல்லா பாடும் இருந்துச்சு. அத்தனை பாடுகளின் ஊடாக என் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் பாவமற்றவராக இருந்தார். எல்லா வாய்ப்புகளும் அவர் முன்னாடி தான் இருந்துச்சு. முகமது நபி உலகத்தில் வாழ்ந்தது போல என் யாசுவாவும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார். அவருக்கும் இந்த உலகத்தில் எதுவும் என்ன பண்ணல, ஒதுக்கி வைக்கப்படல, எல்லாம் அவர் சூழல் தான் இருந்துச்சு.
அல்ல, அவர் பாவத்தை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. எல்லா சோதனை அவருக்கு இருந்த போதிலும் அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி வேதவசனம் நமக்கு என்ன செய்து தீர்ப்பிடுது. இதை நம்ம மட்டும் சொல்லலை, அவன் குரானும் சொல்லுது அவர் பரிசுத்தவான். இப்போ இன்னொரு கேள்வி வருது, எங்கால செத்து போயிட்டான்னு நீ பேசுற, உன் குரான் அப்படி பேசுதா? எல்லா தூதர மாதிரி அவர் வந்தாரு, செத்து போயிட்டாரு, அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தன்னு சொன்னதெல்லாம் பொய். யார் பேசுறா? இஸ்லாம் பேசுறா. ஆனா குரான் என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 157, 58 ஆகிய விஷயங்கள். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதராகிய மரியமின் குமாரனாகிய ஈசா மாஷிக், நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால ஈசான்னு சொன்னா யாசுவா, மாஷிக் என்றால் மெசியா. ஈசா மாஷிக்கை கொண்டு விட்டோம் என்று அவர்கள் கூறுவதால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவரை கொன்னுட்டோன்னு சொல்லுவதால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவரை போன்ற ஒருவன் சிலுவையில் ஒப்பாக்கப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலே இருக்கின்றார்கள். வெறும் யுகத்தை பின்பற்றுவதை அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமையும் மிக்கோனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். உங்களுக்கு இது புரிஞ்சுல? ஆனா அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். யாசுவா செத்து போயிட்டாருங்கிற, அவரை சிலுவையில் அடைச்சிட்டாருங்கிற, அப்படி இல்லை. இந்த சிலுவையில் ஒரு ஒப்பனை தான் நடந்துச்சு, அடிச்சது மாதிரி இருந்துச்சு, ஆனால் அடிக்கப்படல. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. எப்படி உயிரோடு இருக்கிறாரு? அல்லாஹ் ஈசாவை தன்னளவில் உயர்த்தி கொண்டார். அல்லாஹ் இருந்த ஒரு இடம் இருந்துச்சு, அங்க ஈசாவை எடுத்து உயர்த்தி கொண்டார். அவர் கொல்லப்படவில்லை, ஈசா கொல்லப்படவில்லை என்று சொல்லி, யாசுவா கொல்லப்படவில்லை என்று சொல்லி குரான் சாட்சி கொடுக்கிறது. அந்த ஈசா இப்ப எங்க இருக்காரா? அல்லாஹ் இருந்த இடத்தில் இருக்கிறார். அல்லாஹ் ஈசாவை தன்னளவில் உயர்த்தி கொண்டார் என்று சொல்லி குரான் சொல்லு. இப்ப எப்படி அவர் செத்தாரு? எங்க தூதர் செத்தாரா, உங்க தூதர் செத்தாரா? உங்க குரான் சொல்லுது 39:30 நிச்சயமாக நீவீர் மரிப்பீர். யாருக்கு? முகமது நபிக்கு. கண்டிப்பா செத்து போறாங்க. நிச்சயமாக நீவீர் மரிப்பீர். அவ்வளவுதான். முகமது நபியை செத்து போயிருவேன் சொல்லக்கூடிய குரான் ஈசா அல்லாஹ்வின் இடத்தில் போனாரே தவிர அவரை யாரும் கொல்லவில்லை என்று சொல்லி நமக்கு பிரசங்கம் பண்ணுது. இப்ப நீங்க ஒன்னு சிந்திக்கணும். இந்த ஈசா, இந்த இயேசு, இந்த ஜீசஸ் உண்மையான யாசுவா அவர் மரிக்கவில்லை. அவர் அல்லாஹ்வின் இடத்தில் உயர்த்தப்பட்டார், இறைவன் என்கிற இடத்தில் உயர்த்தப்பட்டார். யாசுவா எப்படி உயர்த்தப்பட்டார்? அல்லாஹ் என்கிற இடத்தில். அல்லாஹ் என்பது இறைவன், இறைவனாக அவர் மாறினார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாசுவா கடந்து வந்தது இந்த பாவத்தை ஜெயித்து, இந்த பாரம்பரியங்களை ஜெயித்து, உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கொடுத்து, அவரை சிலுவையில் யாரும் கொன்று போடவில்லை. அவர் அல்லாஹ்வின் இடத்தில் உயர்த்தப்பட்டார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் நம்மால என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை இஸ்லாமில் உண்மையான கடவுள் இருக்குமோ? ஒன்றும் இல்லை. ஒரே தேவன் இருக்கிறார், யாசுவா. அவரே நம்மளுக்கு மீட்பை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் பைபிளை எடுத்து சுமக்க கஷ்டப்படுறோம். ஆனால் குரான் சொல்லுது, இது உனக்கு சந்தேகம் இருந்தால் எங்கே போய் கேளு? தௌராத்தை ஓதுகிற இடத்தில், இன்சூலை ஓதுகிற இடத்தில் போய் கேளு. யாருக்கு சொல்லப்பட்டது? முகமதுக்கு சொல்லப்பட்டுச்சு, முகமது நபிக்கு சொல்லப்பட்டுச்சு. உனக்கு இதில் சந்தேகம் வரலாம், நீ போய் உனக்கு முன்னதாக இறக்கப்பட்ட வேதம் தௌராத், இன்சூல் ஓதுகிற இடத்திலே போய் கற்றுக்கொள் என்று சொல்லி அவன் கத்துக்கிட்டார்னா ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம்? பாவத்தில் இருந்து மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கலாம், மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருந்திருக்கலாம். ஆனா இங்க என்ன நடந்து போச்சு? அல்லாஹ்வே சொல்லிட்டாரு, நிச்சயமாக நீவீர் மரிப்பீர். முடிஞ்சு போச்சு, செத்து போயிருன்ட்டார். ஆனா நம்மால் இன்னும் நம்புறான், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லாஹ்வுடைய வாக்கை தாண்டி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? அப்படின்னா ஏன் அதை குரான் பேசல? அப்ப ஏன் அவர் செத்து போவார்னு பேசிச்சு? இப்படி பலாயிரக்கணக்கான கேள்விகள் அவர்களை நோக்கி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருவாப்புல. எத்தனை கடவுள் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ குரானை வாசிக்க கொடுத்தா அப்படியே வாங்கிக்கோங்க. இந்த வசனத்தை எல்லாம் படிச்சுட்டு இது என்னன்னு கேளுங்க, ஓடி போயிடுவான். யோவானுடைய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை?
பாருங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்க யாராலாவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்கிறார். இப்போ யாரை பின்பற்றணுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுடைய வழிகாட்டி யாருங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். யார் உங்களை பரலோகத்தில் சேர்ப்பாருங்களோ நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால தான் யாஷுவா உங்களை பார்த்து கேட்குறாரு, என்கிட்ட ஏதாவது பாவம் உண்டுன்னா சொல்லுப்பா, உங்க யாராலையாவது என்னிடத்துல ஒரு பாவத்தை காட்ட முடியுமான்னு கேட்குறாரு. அதனால தான் நீங்களும் நானும் யாரை பின்பற்றோம்? யாஷுவாவை பின்பற்றோம். அவர் பாவி அல்ல, அவர் பரிசுத்தவானாக இருக்கிறார். அவர் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. அவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டாரே ஒழிய அவர் மரணிக்கவில்லை. அவர் என்ன பண்ணாரு? குர்ஆனுடைய 3:55 படி என்னளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன் அல்லாஹ் சொன்னாரு. 4:158 படி அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இறைவன் அவருடைய இடத்தை யாருக்கு கொடுத்தாரு? யாஷுவாவுக்கு கொடுத்து விட்டார். அவ்வளவுதான் விஷயம். என் தேவன் உலகத்தில் இருந்தார், அவர் பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே ஒரு கடவுள், இங்கே ஒரு கடவுள், இங்கே ஒரு கடவுள். எங்கேயும் ஒரு கடவுள் இல்லை. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது யாவரும் ஒப்புக்கொள்ளப்படும்படி மகா ரகசியம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நீங்களும் நானும் அந்த ஒரே தேவனை ஏற்றுக்கொள்கிற போதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். காரணம், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனுமாக இருக்கிறார். அவராலே அன்றி ஒருவரும் தேவ சமூகத்திலே கடந்து போக முடியாது. அப்ப நீங்களும் நானும் முதல் யாஷுவாவுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சென்றடைய முடியும். அப்படி பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? மத்தேயுனுடைய சுவிசேஷம் 22:30 ஆகிய வசனங்களை வாசிங்க. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். என்னவா? இதுக்காகவே நான் மதம் மாறிடலான்னு இருக்கேன். பரலோக ராஜ்யத்தில் என்ன இல்லையா? கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லையா? எனக்கு இது வேணாம். நான் குர்ஆனுக்கு போகிறேன், நீங்கள் வாசிக்கிறேன். 52வது அதிகாரம் அவருடைய 20வது வசனம். அணி அணியாக போடப்பட்ட மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு நீண்ட கண்களை உடைய ஈன்களை, பெண்களை மனம் முடித்து வைப்போம். அப்படி அழகான நீண்ட கண்களை கொண்ட பெண்களை அவர்களுக்கு மனம் முடித்து வைப்போம். பரலோக ராஜ்யங்கிறது எப்பேற்பட்ட விஷயம். அங்கே போய் உனக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கிறது? கிட்டத்தட்ட அல்லாஹ்வை மாமாவில் ஆக்கி விட்டு போயிட்டாரு முகமது நபி. பரலோகத்துக்கு வா பொண்டாட்டி கிடைக்கும்ட்டு. இப்போ இங்கே பொண்டாட்டி தொல்லையால் வேண்டான் இருக்கவன என்ன பண்ணுறது? அங்கே போய் அது நரகமாயிரு போயிருமா இல்லையா? அப்படிதானே? இங்கேயே பொண்டாட்டி தொல்லை முடியலப்பா சாமின்னு இருக்கணும், அங்கே கொண்டு போய் என்ன உனக்கு பொண்டாட்டினா என்ன ஆகிப்போச்சு? இப்போ வேத வசனம் எதை சொல்லணும்னா சத்தியத்தை சொல்லணும். எதை சொல்லணும்? சத்தியத்தை சொல்லணும். அந்த சத்தியத்தை நம்ம வேதம் சொல்லுது. அங்கே கொள்வினையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அவன் முடிவு பண்ணிட்டான், பயப்புள்ள எல்லாரையும் கவர்றதுக்கு ஒரே வழிதான். இங்கே என்ன சொல்லுது? பரலோகத்துக்கு போகணுமா கஷ்டப்படு, பரலோகத்துக்கு போன சோதனையை சகி, அப்போதான் பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்க முடியும், பரிசுத்தமாக இருக்க முடியும்ன்ட்டு அவன் ஈஸியாக சொல்லி போயிட்டான். சரி, இங்கே மட்டும் நீ பாவம் செஞ்சா பத்தாது, பரலோகத்துக்கு கூட்டு போய் பாவம் செய்ய போன்ட்டு. இப்போ தேவ சமூகத்தில் என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தமாக்க என் வேதம் முயற்சிக்கிறது. அல்லேலூயா. எப்படி உங்களையும் என்னையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் அது நமக்கு படிப்பிக்கிறதாக இருக்கிறது. சரி, இப்போ முகமது நபியை விட்டுறோம். முகமது நபி எங்கே போகல? பரலோகத்து போகல, அவரை சைடில் போட்டுறோம். எலியா எப்படி போனாரு? கேள்விதானங்க. எலியா போயிருக்காருல்ல, யாஷுவா இல்லாமல் போக முடியாது. எலியா யாஷுவாவை பார்த்தாரா? பார்த்தாரா? எலியாவுடைய காலகட்டங்களில் யாஷுவா பிறக்கல இல்லையா? அப்போ எப்படி போயிருப்பாரு அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது. வாசிங்க யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். மலையின் கொடுமுடியிலே யாவுடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. பாருங்க, தேவ சமூகத்தில் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 24:17 இவ்விதமாக சொல்லுகிறது, மகிமையின் காட்சி என்று சொல்லி. யாருடைய மகிமையின் காட்சி? கர்த்தருடைய மகிமையின் காட்சி. கடவுளை உங்களுக்கு காட்சிப்படுத்துவது ஒரு மகிமை. எப்படி? கர்த்தரை உங்களுக்கு காட்சிப்படுத்துவது ஒரு மகிமை. என்ன காரணம்? ஆதியிலே தேவன் இருந்தார், அந்த தேவன் ஆவியாக தான் இருந்தார், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப ஆவியான ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஆவியான தேவனுக்கு என்ன இல்லை? எந்த ரூபமும் இல்லை, எந்த ஸ்வரூபமும் இல்லை, சாயலும் இல்லை. இப்ப கேள்வி என்ன வருது அப்படின்னா, அவருக்கு ரூபமும் சாயலும் இல்லை. அப்படி இருக்கிற போது
அவருக்கு கை கால் வந்திருக்குமா? வந்திருக்காது. இப்ப ஒரு தேவன் எதுவும் இல்லாம இருக்கிறார். தலை இல்லை, கை இல்லை, கால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். ஏன்னா சாயல் வந்தாதான், ரூபம் வந்தாதான் இது தலை, இது கை, இது கால். அப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே அவர் படைப்புக்குள்ளாக போகிற போது அவர் சாயலையும் ரூபத்தையும் உடையவர் ஆகிறார். இப்போ இது ஒரு வேறுபாடை நீங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு சாயல் இருந்துச்சு, ரூபம் இருந்துச்சு, ஆனால் அது மண்ணினால் இல்லை. அது எதனால் இல்லை? மண்ணினால் இல்லை, அது ஆவியினால் இருந்துச்சு. ஆவியினால் இப்படி ஒரு கை இருந்துச்சு. இந்த ஆவியின் கையை போலவே மண்ணின் கையை ஒன்று உருவாக்கினார். ஆவியினால் ஒரு கால் இருந்துச்சு. அந்த ஆவியின் காலுடைய சாயலை போல, ரூபத்தை போல மண்ணினால் ஒரு காலை என்ன பண்ணாரு? உருவாக்கினார். அப்ப இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று மாம்ச சாயலும் ரூபமும், இன்னொன்று ஆவியின் சாயலும் ரூபமும். தேவன் இப்ப எப்படி ஆனாரு? ஆவியின் சரீரத்தை உடையவர் ஆனார். தேவன் எப்படி ஆனாரு? ஆவியின் சரீரத்தை உடையவர் ஆனார். ஆவியாக இருந்த தேவன் ஆவியின் சரீரத்தை உடையவர் ஆனாரே தவிர அவர் மாம்ச சரீரத்தை உடையவர் ஆகல. இப்ப ஆவியின் சரீரமும் கை கால் எல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த கை போய் எழுதுது. வெறும் தனியாவே போய் எழுதுது. அது கையின் நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன சரீரமா இருந்துச்சு? ஆவியின் சரீரமாக இருந்துச்சு. இப்ப ஆவியின் சரீரத்தை உடையவர் யாரை படைச்சாரு? தேவதூதர்களை படைத்தார். தன்னுடைய நாசியினால் தேவதூதர்களை உருவாக்குறார். இப்ப தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கை கால் இருக்குமா? தேவதூதர்களுக்கு கை கால் இருக்குமா? ஏன் இருக்காது? எப்படிதானே? இவருக்கு கை கால் இருக்கும்போது அவருக்கு கை கால் இருக்காதா? தேவதூதர்களை அவர் ஆவியாக படைத்தார். ஆவியாக படைத்தாரை தவிர ஆவியின் சரீரத்தோடு படைக்கவில்லை. ஆவியாக தான் படைத்தார். தேவதூதர்களுக்கு கை கால் இருக்காது. என்ன தம்பி சொல்ற? தப்பா சொல்றிய. தேவதூதர்களுக்கு கை காலே இருக்காதா? தேவன் ஆவியாக இருந்தார். அவர் தன்னுடைய சுவாசத்தின்படியாக தேவதூதர்களை படைத்தார். அந்த சர்வ சேனையும் ஆவியாக இருந்ததே தவிர கை கால் இல்லை. ஒருவேளை இப்ப அவங்களை சிந்திங்க, அது ஆவியா இருக்கு. உங்களை என்ன எப்படி சிருஷ்டித்தாரு? மண்ணா சிருஷ்டித்தாரு. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆவியை விடுகிற போது இங்க ஆத்துமா உருவாச்சு. உங்களுக்கு மட்டும் ஆவியை விடுகிற போது ஆத்துமா உருவாச்சு. இந்த ஆத்துமால தான் பாவம் இருக்கா, பாரம்பரியம் இருக்கா, பொய் பேசணுமா, பாவம் பண்ணமா எல்லாம் பதிவாகுது. ஆத்துமா. தேவதூதனுக்கு ஆத்துமா இருக்குமா? தேவதூதனுக்கு ஆத்துமா இல்லை. ஆத்துமா இல்லாத ஆவி பாவம் செய்யுமா? பாவம் செய்யும். ஆத்துமா இல்ல, பாவம் செய்யுமா? பாவம் செய்யும். அப்ப பாவம் செஞ்சதுல மீட்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? இது ஆத்துமா இல்ல, கழுவி விடுறதுக்கு. உங்களுக்கு எனக்கு ஆத்துமா இருக்கு, பாவம் இருக்கு. போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, போய் பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? விமோசனம் உண்டு. அவர்களுக்கு அப்படி இல்லை. ஏன்? பாவம் மன்னிப்பு என்பதே அவர்களுக்கு கிடையாது. தேவனுக்கு நிகராவேன் என்று எண்ணுகிற போது அந்த ஆவி கீழே தள்ளப்பட்டது, அதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் மீட்பு இல்லை. அவன் தேவனுக்கு எதிரி தான். ஏன்னா அங்க ஆவி மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இப்ப இப்படி ஒரு கேள்வி. வெறும் ஆவி இருக்குது, இதை எப்ப நம்ம பார்க்க முடியும்? ஒரு ஆவியை தேவன் அனுமதித்தால் அந்த ஆவி ஆவிக்குரிய சரீரத்தையும் எடுக்கும், மாம்ச சரீரத்தையும் எடுக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் ஆவி தான் இருக்கு. தேவன் அனுமதிக்கிற போதுதான் அது என்ன பண்ணும்? தேவதூதன் அவர்களை போய் பார்த்தார்கள். எப்படி பார்த்தான்? மாம்ச சரீரத்தில் எப்படி போனா? தேவன் அனுமதித்தார், மாம்ச சரீரம் வந்துச்சு, அவன் போனான். ஆனா அது நிரந்தர சரீரம் இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. திடீரென்று சொல்லி தேவதூதன் வெளிப்பட்டான். எப்படி வெளிப்பட்டான்? ஆவியின் சரீரத்தில் எப்படி வெளிப்பட்டான்? அப்போ தேவன் அனுமதித்தால் ஒரு ஆவி ஆவியின் சரீரத்திலும் வெளிப்படும், மாம்ச சரீரத்திலும் வெளிப்படும். இது பைபிள். இப்ப பிசாசு எடுத்துடுங்க. பிசாசும் வெறும் ஆவிதான். அந்த ஆவி மாம்ச சரீரத்திலும் வெளிப்படும், ஆவிக்குரிய சரீரத்திலும் வெளிப்படும். அதனாலதான் நம்மளால போயிட்டு இருக்கும்போது எவனோ குடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குப்பாங்க, எவனோ நடக்கிற மாதிரி இருக்குங்கிறான். மாம்ச சரீரத்தில் அதால் தன்னை வெளிப்படுத்த முடியும், ஆவிக்குரிய சரீரத்திலும் அது தன்னால் வெளிப்படுத்த முடியும். திடீர்னு ஒன்று இந்த மாதிரி இருக்கும், நிற்காது. உண்மையிலேயே ஒன்று நடந்து போகும், அது உண்மையிலேயே என்னது நடக்காது. அது மனுஷனே இல்லை. ஏன் அப்படின்னா ஆவிகளுக்கு அந்த வல்லமை உண்டு. தேவன் அனுமதித்தால் ஒரு ஆவி மாம்ச சரீரத்தை எடுத்து விடும். தேவன் அனுமதித்தால் ஒரு ஆவி ஆவிக்குரிய சரீரத்தை எடுத்து என் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கூட இருக்கும். அதே தான் பிசாசின் ஆவிகளும். அந்த பிசாசு அனுமதித்தால் அந்த ஆவி மனித ரூபத்தை எடுத்து தத்துவமாக என் முன்னாடி வந்து நிற்கும். அதே நேரத்தில் அதே ஆவி என்ன ஆவிக்குரிய சரீரத்திலையும் வந்து நிற்கும். கண்ணின் காட்சிகளில் பார்க்கும்போது என்னடா இது நிற்குது, பறக்குது அப்படின்னு இருக்கும். கூடவே நடந்த மாதிரி இருக்கும். சிலலாம் இரவு நடக்கும்போது பின்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி பிசாசு உங்கள்கிட்ட வருவான். உங்களுக்கு புரியுதுல?
பிசாசுக்கென்று சொல்லி ரூபம் இல்லை, நீங்கள் எப்படி ஆசைப்படுகிறீர்களோ அப்படி வருவான். சிலருக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, அது தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சாரி போட்டுட்டு தான் வரணும்னு ஆசை. அது போய் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வரும். பாவம், உங்கள் ஆசைக்காக. உங்களுக்கு புரியுது இல்லையா? சிலர் கருப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அது கருப்பாக தான் வரும். சிலர்லாம் வெள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அது வெள்ளையாக வரும். உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவுது. அவ்வளோதான் கதை. அப்போ இந்த இடத்துல என் தேவனுக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் என்னன்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. இப்போ ஆத்மாவை உடையவர்கள் யாஷுவாவை நம்பினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த பாவத்தை நீங்க கழுவுனா மட்டும்தான் பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போக முடியும். இப்போ இந்த கடவுளை எப்படி எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் மகிமையின் காட்சி. அதான் அது மகிமையின் காட்சி. எப்படி மகிமையின் காட்சி வந்துச்சு? இந்த மலையில எப்படி வந்துச்சா? மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இப்ப கடவுளை பார்த்தாங்களா, அக்கினியை பார்த்தாங்களா? கடவுளை தான் பார்த்தாங்க. ஏன் கடவுளை பார்த்தாங்க? கடவுளை அக்கினியாக பார்த்தார்கள். கடவுளுடைய காட்சி. இப்ப கடவுள் இதில் தோன்றுகிறார். கை கால் இல்லையே, எப்படி கடவுள்? அவர் அக்கினியாக தோன்றுகிறார். எப்படி தோன்றாரு? அவர் அக்கினியாக தோன்றுகிறார்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 3:2-4 வரைக்கும் வாசிங்க. அங்கே யாவுடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜோலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜோலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த இடத்துல தேவன் மோசேக்கு வெளிப்படுகிற போது அங்கே எப்படி வெளிப்படுறாரு? அக்கினியாக வெளிப்படுகிறார். இப்போ அவர் அக்கினியாக மட்டும்தான் வெளிப்பட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இன்னொரு காமெடி இருக்கு. ஆபிரகாம் எப்படிங்க? ஆபிரகாம் எப்போவாது யாஷுவாவை பார்த்துருக்காரா? இல்லை. ஆனால் இப்போ யாஷுவா போய் சொல்லிட்டாரோ, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான். எப்படி கண்டான்? கண்டான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் கண்டான் தான். அப்போ எப்படி கண்டிருப்பான்? இந்த சரீரத்தோடு இந்த ரூபத்தோடு மரியாளுடைய வயிற்றில் வந்ததில் அவன் காணவில்லை. ஆனால் அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டாலே மெசியாவை கண்டு விட்டான். அவன் எந்த ரூபத்தில் கண்டாலும் கடவுளின் ரூபமே அது மெசியா தான், அது யாஷுவா தான். அது மண்ணின் சரீரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நெருப்பாக இருக்கலாம், அது கண்மலையாக இருக்கலாம். அவர்களோடு கூட சென்ற கண்மலை மெசியாவே. கண்மலை எப்படி மெசியாச்சு? அவர்களோடு கூட சென்ற கண்மலை மெசியாவே. அப்ப அந்த இடத்துல என் தேவன் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார்? அவங்களுக்கு கண்மலையாக வெளிப்பட்டிருக்கிறார். இரவில் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழி நடத்தினார். இப்ப அங்க மேகஸ்தம்பம் எதுவாக இருந்தது? வழி நடத்துகிற மெசியாவாக இருந்துச்சு. அக்னி ஸ்தம்பம் எப்படி இருந்துச்சு? வழி நடத்துகிற மெசியாவாக இருந்துச்சு. ஆனபடினால்தான் ஆபிரகாமால் காண முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் யாரும் யாஷுவாவை காணாமல் இல்லை. தேவனை கண்டேன் என்று சொன்ன இடத்திலெல்லாம் அவர்கள் கண்டது யாரதான்? யாஷுவாவை தான். ஆபிரகாம் தான் பையனை பலி செலுத்த கடந்து போறான். என்ன வந்துச்சு? ஆடு வந்துச்சு. எப்படி ஆடு வந்துச்சு தெரியாது, எப்படி பலி மாறிச்சு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? என் தேவனுக்கு தெரியும். அது யாருக்கு முன்னுதாரணமாக அங்கு கொடுக்கப்பட்டுச்சு? என் தேவன் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்படுவார் என்பதை அந்த இடத்துல நிறுவினார். அப்ப என் தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சில இடங்கள் ஆட்டுக்குட்டியா வெளிப்படுறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் அப்படிதான் வெளிப்படுறார் இல்லையா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். என்ன சொல்லி இருந்திருக்கணும்? மரியாளின் வயிற்றில் பிறந்தவருக்கு கல்யாணம் சொல்லி இருந்திருக்கணும். அப்படி சொல்லிச்சா? ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி என்பது இங்க போயிட்டு இருக்க ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சு விட முடியுமா? அப்படி இல்லை. இங்க இருக்க நெருப்பெல்லாம் கடவுளாயிருமா? இங்க இருக்க கண்மலை எல்லாம் கிறிஸ்துவாயிருமா? அப்படி இல்லை. என் தேவன் அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் வெளிப்பட்டது அந்த விதத்தில். அதுக்காக கண்மலையை கொண்டு போய் கும்பிட்டு இருக்க முடியுமா? நெருப்பை கொளுத்தி கும்பிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. அந்த நேரத்தில் என் தேவன் தன்னை காட்சிப்படுத்தின விதம் அதுவாக இருந்துச்சு. அப்ப எலியாவினுடைய வாழ்க்கையில் என்னவாக இருந்திருக்கும்? 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 36 38 வரைக்கும் வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய யாவா, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். யாவா, நீர் தேவனாக யா என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான்.
அப்பொழுது யாவிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்ந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பாருங்க, இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்திலிருந்து என்ன இறங்கிச்சான்? அக்கினி இறங்கிச்சு. கடவுளே வந்து பலியை எடுத்துக்கிட்டாரா? தேவன் அக்கினிமயமாக அந்த இடத்துல என்ன பண்ணாரு? எலியாவின் இடத்துல இறங்கிட்டார். சரி, இப்போ தேவன் வெவ்வேறாக வெளிப்படுகிறார். அவர் அக்கினியாக, அவர் ஜீவ தண்ணீராக, அவர் மன்னாவாக, அவர் வார்த்தையாக, அவர் கண்மலையாக, அவர் யாஷ்வாவாக, இப்படி பல தருணங்களில் பல விதமாக அவர் வெளிப்படுகிறார். தேவனுடைய வெளிப்படுத்துதல் என்பது, தேவனுடைய மகிமையின் காட்சி என்பது வேதம் முழுக்க வருது. அதை இன்னொரு நாள் தான் பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்தில் எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டானுங்கிறது தான் கேள்வி. எலியா யாஷ்வாவினூடாக எடுத்துக்கொள்ள, யாஷ்வாவை தவிர்த்து அவன் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இங்கு இறங்கின அக்கினி யாராக இருந்தார்? அது மெசியாவாக தான் இருந்தார். அது தேவனுடைய மகிமையின் காட்சியாக தான் இருந்துச்சு. அவன் பலி செலுத்தினதே யாருக்கு தான்? அவன் மெசியாவுக்கு தான். அதனால தான் ஆபிரகாமுடைய நாட்களிலே அவன் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டான் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. சரி, இப்போ எடுத்துக்கொள்ளுதலுக்கு வரும். எடுத்துக்கொள்ளுதல் என்பது எதனூடாக நடக்கிறது? நீங்களும் நானும் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வசனம் இருக்குது தெரியுங்கிறனால நான் எடுக்கணும் வேணான்னு நினைக்கிறேன். மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாம் ஓகே தான், மறுரூபம் ஆயாச்சு, இனி எப்படி போகிறது? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வாசிங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இப்போ இங்கே ஒரு காற்று அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்குது. காற்று எல்லாமே ஆவியின் தான் பிரிக்கப்படுது. பைபிளில் பார்த்தீங்கன்னா எபிரேயத்தில் எல்லாமே ஆவியின் தான் இருக்கும். சரி, இப்போ என்ன செய்யுது? ஒரு சுழல் காற்று வந்து எங்கே கொண்டு போச்சான்? அப்படியே எலியாவை கொண்டு போயிடுச்சு. என்ன வீசக்கூடிய காத்தா? இல்லை, இது சுழல் காற்று வந்துச்சு. நம்ம சும்மா இங்கே சுழல் காற்று அங்கங்கே வருது, அதெல்லாம் எடுத்துக்கொள்வதற்காக தான் வருதா? அப்படி இல்லை. இது எந்த சுழல் காற்று? தேவனுடைய வழி, அது சுழல் காற்றாக இருக்கிறது. நாகூமுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யார் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். யாவுடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. யாவுடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு என்று சொல்லி வழியை ஆயத்தப்படுத்தணும். அதை எலியா ஆயத்தப்படுத்தணும். அப்ப எலியா அந்த இடத்துல போயிருந்திருக்கணும். தேவனுடைய வழி அது சுழல் காற்றாக இருக்கிறது. அந்த வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஒரு எலியா கொண்டு சேர்க்கப்பட்டார். எலியா சுழற்காற்றினூடாக, சுழற்காற்று என்பது தேவனுக்கு போகக்கூடிய வழி, சுழற்காற்றினூடாக போனார். ஆனால் அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. ஏன் தேவ சமூகத்தில் இல்லை என்று சொன்னால், எலியா மட்டும் இளைப்பாறவில்லை. காரணம், எலியாவினுடைய சரீரம் எங்கிருந்தது? புதைக்கப்பட்டிருந்தது. இருந்துச்சா இல்லையா? என்ன சொல்லாங்கன்னு தெரியலையே. எலிசா யாரு? புதைக்கப்பட்டு இருந்தது. அதில் என்ன உயிர் இருந்துச்சு? ஏன் அது உயிரோடையே இருந்துச்சு? சுழல் காற்றிலே வழி ஆயத்தம் பண்ணப்பட்டது. ரெட்டிப்பான வல்லமை எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆவி எங்கு மாற்றப்பட்டது? எலிசாவினிடத்தில் மாற்றப்பட்ட ஆவி எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவோம்? அதனாலதான் தேவன் சொல்கிறார், என்னை தவிர ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு ஏறினதில்லை. வழி என்ன அப்படிங்கிறத எலியா காமிச்சு கொடுத்தான். ஏன்னா எல்லா இடத்திலும் வழியை காமிக்கக்கூடியது எலியாவின் வேலை. நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அது சுழற் காற்று என்பதுதான் வழி என்பதை காண்பித்து கொடுத்தானே தவிர எலியாவின் ஆவி பரலோகத்தை அடையவில்லை. எலியாவின் ஆவி எலிசாவை அடைந்தது. எலியாவின் ஆவி எலிசாவை அடைந்தது. அதனாலதான் நீங்க 2 ராஜாக்கள் 13, 20, 21 வாசிங்க. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இப்போ வெறும் எலும்புனா இங்க அற்புதம் நடக்குமா? வெறும் எலும்பு அற்புதம் நடக்குமா? எலிசாவினுடைய எலும்புகள் எல்லாம் தயார் செய்யப்படுகிறது. அடுத்து ஒரு உருவம் வந்து சேர்க்கும், மறுபடி அது யோவான் ஸ்நானகனாக வரும்.
எலியாவுடைய எலும்புகள் எல்லாம் உயிரோடு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சரீரம்தான் மாற்றப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய எலும்பு எலியாவின் எலும்பு தான். இதை நீண்ட நெடிய வசனத்தோடு தான் நம்ம பேசணும். ஆனால் இப்போதைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எலும்புகள் உயிரோடு இருந்துச்சு. அந்த இடத்தில் படுகிற போது அற்புதம் நடந்துச்சு இல்லையா? இப்போ எலியாவின் ஆவி தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. உருவங்கள் மாறுது. எலியா, எலிசா, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி உருவங்கள் மாறுகிறது. ஆனால் பூமியில் வழி ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பார்த்தா யாசுவாவின் ஊடாக தான் அந்த எலியாவும் முழுமையை அடைய முடியும். அந்த எலியாவும் முழுமையை அடைய முடியும். அவன் வழியை காண்பித்தான். சுழற்காற்றில் தான் நீங்களும் நானும் போறோம். அந்த சுழற்காற்று தான் வழி. ஆனால் எலியாவின் ஆவி பரலோகத்துக்கு போய்விட்டது என்று சொன்னால் இங்கிருந்த எலிசா யாரு? யோவான் ஸ்நானகன்கிட்ட இருந்த ஆவி யாரு? ஆவி எங்க தான் போக முடியும்? ஆவி எங்க போக முடியும்? தேவனிடத்தில் தான் போக முடியும். தேவனிடத்திலிருந்து யோவான் ஸ்நானகரின் ஆவி அனுப்பப்பட்டதா, எலியாவின் ஆவி அனுப்பப்பட்டதா? இதான் கேள்வி. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக இருப்பான். எலியாவின் ஆவி பூமியில் இருக்கு. அது எலிசாவின் யோவான் ஸ்நானகன்கிட்ட இருக்கு. இப்பவும் அது தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. பரலோகத்தில் அவர் ஒருவரை தவிர ஒருவனும் இதுவரை ஏறினதும் இல்லை, இறங்கினதும் இல்லை என்று சொல்லி வேத வசனம் அதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் எலியாவின் ஆவியினூடாக வழி நடத்தப்பட வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்தினூடாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருதயங்கள் இணைக்கப்படும்? எப்படி இருதயங்கள் இணைக்கப்படுதுன்னு பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடியிருந்து ஜபிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? யாசுவா இருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? யாருக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு? திருமணம் ஆயிட்டுன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கிறீங்களா இல்லையா? திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் தான் யாரு? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்போ கணவனும் மனைவியும் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இணைக்கப்படுகிற போது அந்த ஆலயத்தில் என்ன வரணும்? தேவனுடைய பிரசனம் வரணும். இன்னைக்கு குடும்பத்தில் தேவ பிரசனம் இல்லை அப்படின்னா அது கள்ளர் கொகை ஆகி கிடக்கு. ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைக்கப்படுவது திருமணம், அதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையில் என்ன இருக்கணும்? யாசுவா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் மட்டும் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. ஏன்? நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். அப்போ ஒன்று, கால் எனக்கு இடர்கள் உண்டாக்கினால் காலை தரித்து போட வேண்டும், இல்லைன்னா காலோட போகணும். கை எனக்கு இடர்கள் உண்டு கையை தரித்து போட வேணும், இல்லைன்னா கையோட போகணும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஊழியம் இருக்கிறது, ஒரு எலியாவின் ஊழியம். முதலில் நாம் திருச்சபையாக மாறுவது. அல்லேலூயா. உடைய குடும்பத்தாரை யாசுவாவுடைய சமூகத்தில் வழி நடத்துவது என்பது உங்களுக்கான எலியாவின் ஊழியமாக இருக்கிறது. அந்த ஆவி உங்களிடத்தில் இருந்தால் முதல் ஊழியத்தை குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். எப்படி? நானும் என் வீட்டாருமோ என்றால் இன்னைக்கு அந்த ஊழியத்தில் இருந்தால் ஊழியத்தை முதல்ல என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆரம்பிக்க முடியும். நீங்களே அந்த ஆலயம். எப்போ? திருமணம் ஆன பிற்பாடு தான். நீங்களே அந்த ஆலயம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் நீங்கள் ஒன்று சேருகிற போதுதான் அது திருச்சபையாக இருக்கிறது. அங்கு தேவன் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் முதல்ல துரத்தணும். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் இந்த உலகத்திற்குண்டானவைகள் நீங்கள் துரத்துகிற போது என் தேவன் இந்த திருச்சபைக்குள் கடந்து வருவார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி, இந்த ஆலயம் எதுக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்லுகிறது, அலங்கரிக்கப்பட்டதா எருசலேமாக இந்த ஆலயம் கடந்து வரும். இந்த ஆலயம்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டி என்று சொல்லி, ஆலயம்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டி என்று சொல்லி, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள் என்ற சத்தம் கேட்கும்படியாக என் தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் தேவ சமூகத்தில் கடந்து வர முடியாது என்று சொல்கிறார். ஆனபடியினால் இந்த திருச்சபைக்குள்ளாக முதலாவது தேவனை கொண்டு வர வேண்டிய வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாசுவா இல்லை என்று சொன்னால் இந்த செய்தியினூடாக என் தேவன் சொல்லுகிறார், முதலில் உங்களுடைய துணையை நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றினால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்திற்கு கடந்து போக முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் யாசுவாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம்.